எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நான் யூடியூப்புக்காக எடுக்கிறேன்னு சொல்கிறத விட எனக்காக எடுக்கிறேன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோக்காக நான் எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணலை. மனசில் என்ன தோணுதோ அதை பேசி அப்படியே ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இதை நான் எடிட் பண்ண போகிறதும் இல்லை. எனக்கு எடிட்டிங்கும் தெரியாது. இப்போ தான் யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆமாங்க, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ் போடணுன்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எனக்கு ரொம்ப பயம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, தள்ளி போடுற விஷயம். இந்த எக்ஸாம் முடிஞ்சவொடனே ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த கோர்ஸ் முடிஞ்சவொடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்படியே ஒரு 8 வருஷம் ஓட்டிட்டேன். ஆமாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணலை. ஆனால் இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். இனிமேல் எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை உடனே செஞ்சு முடிச்சிடணும். லைஃப்பில் எப்பவுமே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்காக அது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் கடைசி வரைக்கும் எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா லைஃப்ன்றதே ஒரு கமிட்மெண்ட்டு தாங்க. தயவு செஞ்சு எதையுமே தள்ளி போடாதீங்க. இந்த வீடியோவில் நான் நிறையா சொதப்பிருக்கலாம். நான் அதுக்காக வருத்தப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா சொதப்பினாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை நம்ம எடுத்தே தீரணும், யூடியூப்பில் போட்டே தீரணுன்ற ஒரு முடிவோடு தான் நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் எவ்வளோ சொதப்பினாலும் சரி, இல்லை நான் நல்லா பண்ணலனாலும் சரி, எனக்கு வருத்தப்பட போகிறதில்ல. எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஒரு சந்தோஷமும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தான் கிடைக்கும். ஏன்னா நான் நினச்சதை இன்றைக்கி நான் செஞ்சிட்டேன். எனக்கு அதுவே போதும்.